ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷனாக என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனோட லா யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எஸ்பி ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும், என்னோடய சர்க்கம்ஸ்டன்ஸ் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது, இந்த கேஸ்லேயும் நான் என்னோடய எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, என்னோடய எஸ்பிக்கு என்னை பிடிக்கிறதில்ல, அவங்க என்னை வெறுக்கிறாங்க, என்னை எல்லா பக்கம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த கேஸில் கூட என்னால் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணி என்னோடய லைஃப்பில் திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். ஸோ நம்ம இப்போது சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம். இவங்களோட ஃப்ரெண்டோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் ஷேர் பண்ணுறாங்க. லைக் இவங்க ஃப்ரெண்ட் எப்படி அவங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஃப்ரெண்டு மேக்ஸிமம் டைம் செல்ஃப் கான்செப்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் கான்செப்ட் அவங்க மேக்ஸிமம் டைம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நைட்டு தூங்கும் போது எஸ்பி அஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்டு அவங்களோட மென்டல் டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எஸ்பி சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எஸ்பி என்ன பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக அதை தான் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பட் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அவங்க அந்த சேஸிங்கை நிறுத்திட்டு அவங்களோட செல்ஃப் கான்செப்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் கான்செப்ட் அஃபர்மேஷன் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அவங்கள சேஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க மென்டல் டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் அஃபர்மேஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ எம் ஆல்வேஸ் சூசன் ஓவர் எவ்ரி ஒன் எல்ஸ், ஐ எம் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் பர்சன், ஐ எம் ஆல்வேஸ் ஹேவ் ஹாப்பி ஹெல்தி ரிலேஷன்ஷிப். இதுதான் அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் அஃபர்மேஷன். அண்ட் அவங்களோட எஸ்பி அஃபர்மேஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, எஸ்பி இஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் மீ, எஸ்பி லவ்ஸ் பீங் மை பாய் ஃப்ரெண்ட், எஸ்பி புட்ஸ் மீ பிஃபோர் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங். இதுதான் அவங்களோட எஸ்பி அஃபர்மேஷன். ஸோ அவங்களோட ஓல்டு ஸ்டோரி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட எஸ்பி ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி கூட எங்கேஜ்டாக இருந்தாங்க. நோ கான்டாக்டில் இருந்திருக்காங்க ஃபார் 11 months. அவங்களோட எஸ்பி அவங்கள எல்லா பக்கம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஹாரிபிள் பிரேக்கப் ஆகிருக்கு அவங்க 2 பேர்த்துக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட எஸ்பி கிட்ட கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எஸ்பி அவங்க மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க எப்போவுமே ஒன்றா ஆக முடியாது அப்படி மாதிரி சொல்லி அவங்கள எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஓல்டு ஸ்டோரி. ஸோ இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னவா அப்படின்னா, அவங்களோட எஸ்பி அவங்கள அன்பிளாக் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட ஞாபகம் 24 hours இவங்க மைண்டில் இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் இவங்களோட திங்கிங்காகவே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பர்சன்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் திருப்பி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் வர ஆசைப்பட்றாங்களா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பர்சன் இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் வர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க மாதிரி கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ சர்க்கம்ஸ்டான்ஸ் என்ன வேணால் இருக்கட்டும், மேபி என்ன ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக கூட உங்களோடது இருக்கட்டும், நீங்கள் ஈஸியாக உங்களோட டிசைரை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட அஃபர்மேஷனை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். 1 day 2 day பண்ணிவிட்டு ரிசல்ட் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. உங்களோட டிசைர் மேபி எப்போ வரைக்கும் உங்களுக்கு 3 dayல காட்டலையோ அப்போ வரைக்கும் நீங்கள் அஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்களோட டிசைர் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது. பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு அஃபர்மேஷன் பண்ணி பழக்கம் இருந்திருக்காது. அது இல்லாமல் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் ஈஸியாக நம்ம பிலீவ் பண்ணிடுவோம். பட் நம்ம ஒரு விஷயம் பாசிட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதுதான் ரீசன் நீங்கள் அஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெக்ஸ் ஆயிடுவீங்க, என்ன எனக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியும் பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் 1 weekல கிடைக்கிது, 2 weeksல கிடைக்கிது, நான் 1 month பண்ணுறேன், 2 monthsஆக பண்ணிகிட்ருக்கேன், ஏன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா எல்லாமே உங்களோட மென்டல் டயட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது ஒரு பர்சன் பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பர்சனுக்கு காலோ மெசேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அந்த பர்சன் ஆப்போசிட்டில் உங்களுக்கு காலோ மெசேஜ் பண்ணிடுறாங்க. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளோட தாட்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ நம்மளோட தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். சப்போஸ் நம்ம அஃபார்ம் பண்ணுறது பாசிட்டிவாக பண்ணிவிட்டு திங்கிங் ஃபுல்லாக நெகட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறது, உங்கள் ரிசல்ட் எல்லாமே நீங்கள்
எந்த அளவுக்கு மென்டல் டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில பர்சனுக்கு சீக்கிரமாக கிடைக்கும், ஒரு சில பர்சனுக்கு லேட்டாக கிடைக்கும். ஸோ எல்லாமே உங்கள் மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். ஸோ நம்மளோட மென்டல் டயட் பொறுத்து தான் நம்மளோட அஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகிறது, நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது. ஸோ ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் சில விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.